ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு திருச்சபைக்காய் கொடுத்ததான வாக்குத்தத்தம் என்னவென்றால், எசேக்கியேலின் புஸ்தகம் 36 அதிகாரம், எசேக்கியேல் 36 அதிகாரம் 11 வாக்கியம். எசேக்கியேல் 36:11. மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குவேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆமென். கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை என்னவென்றால், உங்களுக்கு முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக்க செய்வேன். முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக்க செய்வேன். முந்தின நிலையை பார்க்கிலும் எனது நிலை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது இந்த வார்த்தை ஏன் ஆண்டவர் கொடுத்தார், இந்த வார்த்தையின் நிர்பந்தம் என்ன அப்படின்னு பார்த்தோமானால், தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிறார். தேவன் என்ன விரும்புகிறார்? பரிசுத்தத்தை விரும்புகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் நடுவிலே அவர் உலாவினார். ஜனங்கள் நடுவிலே அவர் உலாவினார். மாத்திரமல்ல, தமது ஜனங்களின் மதியினத்தை காணும் போது அவர்களை அவர் தண்டித்தார். தண்டிப்பதற்கு ஏதுவானவரானார். ஜெப பிள்ளையே, இதை கண்ட புறஜாதி மக்கள் இஸ்ரவேலரை நிந்தித்தார்கள். அதாவது ஆண்டவர் எகிப்திலே அவர்கள் அடிமைதனப்பட்டிருந்தார்கள். எகிப்திலே ஆலோட்டிகளால் மிகவும் வேதனைப்பட்டார்கள். எகிப்திலே அவர்கள் செய்த காரியங்கள் தேவ சமூகத்திலே, அவருடைய விண்ணப்பங்கள் தேவ சமூகத்திலே எட்டினது. ஆகையினாலே தேவன் என்ன செய்தார்? அவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை என்ன செய்தார் என்றால், பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்திற்குள்ளே கொண்டு வருகிறார். கானான் தேசம் என்பது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் இருக்கிறது. கானான் தேசம் என்பது செழிப்பானதாய் இருக்கிறது. கானான் தேசம் என்பது கர்த்தரால் வாய்க்கப்பட்ட, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட தேசமாய் இருக்கிறது. கானான் தேசம் என்பது தேவன், அதாவது நாங்க கட்டாத வீட்டுல நாங்க போய் குடியிருக்கிறோம், நாங்கள் நட்டாத பழங்களை நாங்கள் புசிக்கிறோம், அப்படி சொல்லும்படியான ஆசீர்வாதம் மிகுந்த நகரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கானான் தேசத்திலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து நிறுத்தினார். நல்ல, அதாவது ஒரு பிள்ளைகள், ஒரு திருமணமான பிள்ளைகளுக்கு எப்படி எல்லா விதமான தேவைகளையும் கொடுத்து அவர்களை சீர்வரிசையோடு வைக்கிறார்களோ, அதே போல தேவன் சொல்றாரு, உங்களது முந்தின சீர், இந்த முந்தின சீராக அவர்களுக்கு வீடுகளை கொடுத்தார், நிலங்களை கொடுத்தார், பங்கிட்டு கொடுத்தார். எல்லா விதத்திலும் அவர்கள் செய்கின்றதான ஒவ்வொரு தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவர்கள் நட்டார்கள், 100 மடங்கு விளைவு கொடுத்தார்கள். எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாய் இருந்தார். ஆனால் நாட்கள் சென்றதினாலே இவர்களுடைய நிலைப்பாடு மாறி போனது. பாவத்திற்கு உட்பட்டு போனார்கள். அதாவது பாவத்திற்கு உட்பட்டதினாலே, இவரிடத்திலே பாவம் வந்ததினாலே, இவர்கள் பாவத்தினாலே இவர்கள் தேவனை விட்டு பிளந்து போனார்கள். தேவனை விட்டு பிரிந்து போனதினாலே இவர்களுடைய நிலை என்ன ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம இந்த அதிகாரத்திலே 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது, இவர்கள் பாழாக்கப்பட்டார்கள். யார்? சீரை கொண்டு வந்த நற்சீர் உள்ள ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், தேவனால் விரும்புகிற ஜனம் இப்பொழுதோ பாழாக்கப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்கிறது, அவர்கள் பாழாக்கப்பட்டவர்களாய். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வெறுமையானவர்களாய். அவர்கள் பாழாக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர்கள் பாழ்கடிக்கப்பட்டார்கள், பாழாக்கப்பட்டார்கள். 2வது காரியம், அவர்கள் வெறுமையானவர்களாய் மாறினார்கள். 3வது, அவர்களிடத்திலே மற்றவர்கள் அவர்களை அவதூறு பண்ணினார்கள், நிந்தித்தார்கள்,
பரிகாசங்களை பண்ணினார்கள். அவமானத்தை சுமந்தவர்களாய், அதாவது வசனம் 15 சொல்கிறது, அவர்கள் அவமானத்தை சுமந்தவர்களாய் இருந்தார்கள். அதாவது இந்த ஜனத்தின் நிலைமையை பார்க்கும் பொழுது, தேவனால் கொண்டு வந்தப்பட்ட ஜனம், தேவனால் ஆசுவதிக்கப்பட்ட ஜனம், தேவனால் எல்லா விதத்திலும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். நாம கூட தேவனை அறியாத போது தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை எல்லா விதத்திலும் நற்சீர் உண்டாக்கும்படியாய் கர்த்தர் எல்லா கிருபைகளையும் கொடுத்து நம்மை தேவ சமூகத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஆனால் நாமோ தேவனை விட்டு விலகி பாவத்திற்குட்பட்டு நமது வாழ்க்கையிலே வெறுமை வருகிறது, நமது வாழ்க்கை பாழ்கடிக்கப்படுகிறது, நம் வாழ்க்கை அவதூறாய் மாற்றுகிறது, மற்றவர்கள் பார்வையிலே நமது வாழ்க்கை நிந்தையாய் போகிறது, மற்றவர்கள் பார்க்கும் பொழுது மற்றவர்கள் பரிகாசம் பண்ணுகிற அளவுக்கு என் வாழ்க்கை மாறி போனது. மாறி போனதற்கு காரணம் என்ன? இது எதனால் உண்டானது? இந்த நிலைக்கு காரணம் என்ன? அப்படி பார்க்கும் பொழுது, நான் பாவத்திற்கு உட்பட்டேன், தேவன் சொன்ன பிரமாணங்களுக்கு நான் கீழ்ப்படியவில்லை. ஏன் என்றால், கீழ்ப்படியாததினாலே தானே தேவன் மறுபடியுமாக பிள்ளைகளை அவர் தண்டிக்கவில்லை. அதாவது முந்தின சீரை நீங்கள் கெடுத்துக் கொண்டீர்கள், ஆகினாலே நிந்தைக்குள்ளானீர்கள், அவைகளை நீக்கி நான் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குவேன், நீங்கள் மீண்டுமாய் கட்டப்படுவீர்கள், மீண்டுமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மீண்டுமாய் நீங்கள் துளிர்ப்பீர்கள், மீண்டுமாய் உங்களுக்குள்ளே ஆசீர்வாதம் வரும் என்று தேவன் தண்டிக்கவில்லை. கிருபையாய் இறங்கி மீண்டுமாய் உனக்கு நற்சீர் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆமென், ஆமென். வாழ்க்கையில யோசித்து பாருங்களேன், கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்த விதம் எப்படி இருந்தது? கர்த்தர் நடந்ததை நாம் எப்படி வாழ்ந்தோம்? கர்த்தர் நம்மை எப்படியெல்லாம் அழைத்தார், எப்படியெல்லாம் நம்மை நேசித்தார், நாம் அவர் எப்படி நேசித்தோம், நம்முடைய அன்பு அவரிடத்தில் எப்படி இருந்தது, அவர் நம்மேல் வைத்த அன்பு எப்படி இருந்தது? ஆனால் இப்போ பார்க்கிறோம், அந்த அன்புக்கும் எனக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட் வந்துச்சு, கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. நான் பைபிள் படிக்கிறேன், பைபிள் படிக்கவே முடியல. அப்படியே என்னாச்சு, பைபிள் படிக்காமே போயிட்டேன், பைபிளே படிக்கல. ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்ணவே முடியல. ஃபர்ஸ்ட்லாம் ஹாஃப் அன் அவர் ஜெபம் பண்ணுவேன், ஒரு ஹவர் ஜெபம் பண்ணுவேன், அந்த ஜெப ஆவி என்கிட்ட இருந்தே இருக்கும். இப்போ போனா நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன், 2 நிமிஷத்தை ஜெபம் முடிஞ்சிது. அது ரொம்ப அதிகபட்சமா இருந்தா 5 நிமிஷத்தை ஜெபம் முடிஞ்சிது. என்னன்னு தெரியல. ஏன் என்றால், நான் தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவிலே உண்மை இல்லாமல் போனதினாலே பிரிவுகள் ஏற்பட்டன. ஆமென். இதை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஆமென். உங்களுக்கு நான் நற்சீர் உண்டாக்குவேன் என்று தேவன் சொல்லுகிறார். 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, கொப்புகளை விடுவீர்கள், வாழ்வு துளிர்க்கும், கனிகளை கொடுப்பீர்கள், பலட்சமாய் மாறுவீர்கள், பலனாக மாறுவீர்கள், பச்சமாய் கண்ணோக்குவேன், உங்கள் மேலே நான் இரக்கமாய் இருப்பேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள், பழைய வாழ்வை மாற்றி உங்களுக்கு நான் புதிய வாழ்க்கையை உண்டாக்குவேன், நான் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன், நீங்கள் பெருக்கம் அடைவீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு நாம துரோகம் பண்ணாலும், எவ்வளவு நம்ம தேவனை விட்டு பிரிந்து போனாலும் கர்த்தர் நம்மை விடவே இல்லை, நம்மை அனைத்து ஆசீர்வதித்து சொல்கிறார், உன்னை நான் மீண்டுமாய் பெருக பண்ணுவேன், மீண்டுமாய் உன்னை நான் வர்த்திக்க பண்ணுவேன், மீண்டுமாய் நீ செய்கின்ற காரியங்களிலே நீ பலனை காண்பாய், நீ கனிகளை கொடுப்பாய் என்று தேவன் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், உன்னை நான் சாக கொடுப்பது இல்லை, நீங்கள் அழிவை காண மாட்டீர்கள். 14ஆம் வசனத்தை சொல்கிறது, நீங்கள் சாக கொடுக்க மாட்டீர்கள், நீங்கள் அழிவை காண மாட்டீர்கள், உங்களுக்கு நான் மேன்மையான சீரை உண்டாக்குவேன். முந்தைய வாழ்க்கை போல இல்ல, அதை காட்டிலும் மேன்மையான சீரை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். இவ்விதமாக சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லியது. சங்கீதம் 144ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம். பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. தேவன் முடிவை அல்ல, புதிய துவக்கத்தை தருகிறார், இழந்ததை விட மேலானதை தருகிறார், உடைந்த வாழ்க்கை கட்டுகிறார், மகிமையாக்குகிறார், மகிமையாய் நம்மை நிரப்புகிறார். ஆமென். தேவ பிள்ளையே, தேவன் எல்லா விதத்திலும் சரி
நாம் இழந்து போன காரியங்களை, அதாவது வேதத்திலே பார்ப்போமானால் யோவேல் 2 அதிகாரம் 25 பார்க்கும் பொழுது, வெட்டுக்கிளிகள் தின்ற பட்சித்த வருஷங்களை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்கிறார். பட்சித்த வருஷங்களை திரும்ப அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே தேவன் எல்லா விதத்திலும் நமக்கு இழந்து போன காரியங்கள் என்ன, இழந்து போன நிலைமை என்ன? ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, லூக்கா 19 அதிகாரம் 10 சொல்லுகிறது, இழந்து போனதை மீட்கவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். மனுஷகுமாரன் வந்தார்னா சாதாரணமா இல்ல. உன்னுடைய இழந்து போன காரியம் என்ன, இழந்து போன ஆசீர்வாதம் என்ன, இழந்து போன நிலைமை என்ன, நீ எதை இழந்து இருக்கிறாய்? உன் வாழ்க்கையிலே உன் சந்தோஷத்தை இழந்திருக்கிறாயா? உன் வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்திருக்கிறாயா? உன் வாழ்க்கையிலே நீ சுகத்தை இழந்திருக்கிறாயா? நீ இழந்து போன காரியத்தை திரும்ப தரும்படியாக, இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப தரும்படியாக, இழந்து போன மீட்பை திரும்ப தரும்படியாக மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். எதை குறித்து யோசிக்காதே, நான் முந்தைய இருந்ததை பார்க்கிலும் நீ நன்றாயிருப்பேன். எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதத்திலே ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். அதாவது வேதத்திலே இளைய குமாரன், மூத்த குமாரன் இருவர்கள் இருந்தார்கள். இந்த இளைய குமாரன் செய்த காரியம் என்ன? தன் தகப்பனை விட்டு தூரம் போய்விட்டான். இப்படி போய்விட்டான், தன் தகப்பனுடைய கட்டுப்பாடுகள், தன் தகப்பனுடைய காரியங்கள் அவனுக்கு பிடிக்காததினாலே அவன் என்ன பண்றான்? எனக்கு கொடுக்க வேண்டிய பாகத்தை எனக்கு கொடுத்து விடுங்கள், எனக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தை, எனக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை எனக்கு பிரித்து கொடுங்கள், நான் சுகமாய் வாழப் போகிறேன், நான் ஆசீர்வாதமாய் வாழப் போகிறேன், நான் கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை வாழப் போகிறேன் என்று கேட்டு பிரிந்து சென்றான். பிரிந்து சென்றபுடைய நிலைமை பார்க்கும் பொழுது தகப்பனை விட்டு பிரிந்து சென்றான். நாளுக்கு நாள் அவனுடைய வாழ்க்கை தரம் கேள்விக்குறியாய் போனது. ஆரம்பத்திலே சந்தோஷமா இருந்தது, ஆரம்பத்திலே மிகுதியான சந்தோஷமா இருந்தது. ஆனால் நாட்கள் போக போக சந்தோஷத்தை இழந்தான். நாட்கள் போக போக வலிமையை இழந்தான். நாட்கள் போக போக உணவை இழந்தான், சுகத்தை இழந்தான். ஒன்றுமில்லாமதனாய் நிற்கதியாய், சாப்பிடுவதற்கு வழி இல்லை, நான் என்ன செய்ய முடியும், நான் எப்படி இதை நான் செய்ய முடியும் என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதானே தகப்பனுடைய நினைப்பு வந்தது. என் தகப்பன் வீட்டிலே நான் எப்படி இருந்தேன், என் தகப்பன் வீட்டிலே என் ஆகாரம் எப்படி இருந்தது, என் தகப்பன் வீட்டிலே என்னை எப்படியெல்லாம் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என் தகப்பன் வீடு எப்படி இருந்தது. ஆனால் இப்பொழுதோ நான் நிற்கதியா இருக்கிறேனே, நான் பசியினால் வாடுகிறேனே, நான் அடுத்த வேலைக்கு என்ன செய்வது என்று தெரியலே, ஒருவேளை நான் பசியினால் மரித்து போவேனோ, நான் என்ன செய்ய முடியும் என்று யோசிக்கும் பொழுதுதானே கர்த்தர் அவனுக்கு தன் தகப்பனின் ஞாபகம் வந்தது. தன் தகப்பனின் ஞாபகம் வந்த பொழுதுதானே அவன் மீண்டுமாய் எழுந்து தன் தகப்பன் வீட்டுக்கு போனான். தகப்பன் வீட்டுக்கு போகும்பொழுது தகப்பன் என்ன சொல்லுவாரோ, தகப்பன் என்ன செய்வாரோ என்று ஒரு பக்கம் மனதிலே பயம் இருந்தது. நான் தகப்பனுடைய சொத்தெல்லாம் அழிச்சிட்டேனே, தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டேனே, தகப்பனுக்கு எனக்கு உறவு இல்லாம போயிடுச்சு, அவர் என்னை அடிப்பாரோ, ஒருவேளை என்னை திட்டுவாரோ, நான் என்ன செய்ய முடியும், இப்படியாக பயந்து கொண்டு போகும்போது தானே தகப்பன் அவனை பார்த்து ஓடோடி வந்து அவனை அணைத்து, அவனை கட்டிப்பிடித்து, அவனை முத்தம் கொடுத்து, அவனை மீண்டுமாய் நற்சீர் உண்டாக்கும்படியாய், மீண்டுமாய் அவனுடைய ஸ்தானத்திலிருந்து உயர்த்தி அவனுக்காக புதிய காரியங்களை செய்தார். இழந்து போன அதிகாரத்தை, முத்திரை மோதிரத்தை கொடுத்தார். இழந்து போன காரியங்கள் என்ன? ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போனானா, மாற்று வஸ்திரம் கொடுத்தார். பாதரட்சைகள் இல்லையா, ஆயத்தம் இல்லையா, அவனை ஆயத்தப்படுத்தினார். எல்லா விதத்திலும் மீண்டுமாய் செய்து, அது மாத்திரமல்ல, கூட இருந்த எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் விருந்து படைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். என் பிள்ளை மரித்தான், மீண்டுமாய் உயிர்த்தான் என்று நீ நினைக்கலாம். நான் பாவத்தோடு போயிட்டேன், சில பாவங்கள் என்னை உட்கொண்டது, ஆகையினாலே எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு தூரமா போயிடுச்சு நினைக்காத. ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் இரக்கம் உள்ளவர், அவர் உன்னை நேசிக்கிறார், அவர் மீண்டுமாய் உன்னை விரும்புகிறார். நீ துரிந்து வருவாய், நீ மாறி வருவாய், உனக்கு நற்சீர் உண்டாக்கும்படியாய், உனக்கு பாதரட்சிகளை கொடுக்கும்படியாய், உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை கொடுக்கும்படியாய், உனக்கு முத்திரை போதத்தை கொடுக்கும்படியாய், உன்னை கொண்டு விருந்து ஆரம்பிக்கும்படியாய், எல்லா விதத்திலும் தேவன் உன்னை விரும்புகிறார். யோசிக்காத, நான் என்ன பண்ணுவேன், என் பாவத்திலிருந்து நான் எப்படி வருவேன். இல்லை, இது சாதாரண காரியம், இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமான காரியம், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நாம யோசிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இந்த விடயத்தை விட்டு நாம் வெளிவருவோமானால் கர்த்தர் எனக்கு நற்சீர் உண்டாக்க செய்வார். ஆமென்.
கர்த்தர் எல்லா விதத்திலும் என்னை பாதுகாப்பார். கர்த்தர் எல்லா விதத்திலும் எனக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த தேவன் நம்மை சதா காலங்களிலும் அழைத்து வருகிற தெய்வமாயிருக்கிறார். இந்த தேவன் நம்மை சதா காலங்களிலும் நம்மை தேவனோடு இசைந்து வாழும்படியாய் கர்த்தர் கொடுக்கிறார். ஏனென்றால் எனக்கு தேவன் நற்சீரை உண்டாக்க செய்வார். ஏனென்றால் நாம் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது எந்த காரியங்களும் ஆனாலும் சரி, அதாவது முந்தின நியாயப்பிரமாணம் இருந்தது. நியாயப்பிரமாணம் மனிதனுக்கு பாவமாய் போனது. ஆனால் கிருபையின் பிரமாணமோ பாவத்திலிருந்து மீட்பை தந்து தேவ சமூகத்திலே என்னை கொண்டு போய் விட்டது. முந்தைய திராட்சரசம் தரமற்றதா இருந்தது, ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. ஆனால் இயேசுவானவர் வந்த பிறகோ பிந்திய திராட்சரசமோ மகிமையாய் மாறினது என்று நாம் வாசிக்கிறோம். முந்தின நிலை சாதாரணமானதுதான், ஆனால் பிந்தின நிலை அசாதாரணமானதாய் மாறி போகும். தேவ பிள்ளையே, யோபுவை பார்க்கிறோம். தேவனுக்கு பார்க்கும் பொழுது அவனுடைய முந்தின நிலை சாதாரணமாய் இருந்தது, ஆனால் பிந்தின நிலையோ அசாதாரணமாய் எல்லா விதத்திலும் 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றவனாய் தேவன் அவனை மாற்றினார். எல்லா விதத்திலும் சரி, தேவன் நினைத்தால் ஒன்றுமே தடைபடாது. தேவன் உனக்கு செய்கின்ற எந்த காரியமானாலும் சரி, எவையானாலும் சரி, உன்னை தேவன் எல்லா விதத்திலும் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளையே, இன்னும் சொல்ல போனால் வேதத்திலே ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு நான் கடந்து போகிறேன். ரூத் எழுதின புஸ்தகம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக்கு. போதுமா? இவன் யார் என்றால், இவன் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகின்ற காட்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயினது. எந்த தேசத்திலே? பெத்லகேம் தேசத்திலே. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. இந்த தேசத்திலே கொஞ்சம் பஞ்சம் வந்தது. இவன் யார்? ஒரு யூதன். இந்த யூத வம்சத்தில் இருக்கிற யூதனானவன் இந்த கொஞ்ச கால பஞ்சத்திலே தாக்கு பிடிக்க முடியாதவனாய் இந்த கொஞ்ச கால பஞ்சத்துக்கு என்ன பண்றான்? மாறி போறான். எங்க போறான்? ஆண்டவர் விரும்பாத தேசத்திற்கு. ஆண்டவர் அந்த தேசத்தை விரும்பவே இல்லை. ஆண்டவர் அந்த காரியத்தை விரும்பவே இல்லை. இவன் இருக்கின்ற இடம் ஆசீர்வாதமான இடம். இந்த ஆசீர்வாதத்தை விட்டு அவன் கடந்து போகிறான். அவன் போயிட்டான். அவன் என்ன பண்ணிட்டான்? என் பஞ்சமா இருக்குது, அந்த தேசம் செழிப்பா இருக்கிறது, மோவாப் தேசம் நன்றாய் இருக்கிறது என்று தேச பஞ்சத்திலிருந்து மாறி மோவாப் தேசத்திற்கு போனான். நடந்தது என்ன? அவன் இந்த தேசத்திற்கு போகும் பொழுதுதானே சில நாட்கள் வாழ்ந்தான், மரித்து போனான். யாரு? எலிமெலேக்கு மரித்து போனான். ஒருவேளை அவன் இந்த பெத்லகேம் தேசத்தில் இருந்திருப்பானால் கர்த்தர் அவனை வாழ்வித்திருப்பார். மரித்து போனான். பார்க்கும் பொழுது நகோமியும் 2 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். 2 பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். 2 பிள்ளைகள் திருமணம் ஆன பிறகு 2 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க? மரித்து போயிட்டாங்க. அந்த குடும்பத்துல ஆண்களே இல்லாதபடி 3 பெண்கள் இருக்கிறார்கள். 3 பெண்கள். ஏன் அப்படின்னா, இதனுடைய காரியம் என்ன? நீ இருக்க வேண்டிய இடம் பெத்லகேம், உன்னுடைய முந்தின ஸ்ரீ பெத்லகேம். ஆனால் இவர்களோ விட்டு விட்டார்கள். விட்டு விட்டதினாலே நடந்தது என்ன? ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது. இங்கே பார்க்கும் பொழுது ஒரு சகோதரியை பார்க்கிறோம், ரூத். இவள் என்ன பண்றா? அங்கே தேசத்திலே அவளுடைய தேசம் மோவாப் தேசம். மோவாப் தேசத்திலிருந்து நகோமி கடந்து வருகிறாள். எங்கே? மீண்டுமாய் பெத்லகேமுக்கு வருகிறாள். பெத்லகேமுக்கு வரும்பொழுதுதானே ரூத் சொல்றா, நானும் உன்னோட கூட வருகிறேன். நம்ம சின்ன பொண்ணு, நீ உன்னுடைய காரியங்கள் என்ன? நீ இந்த தேசத்திலே இருந்தாயானால் உனக்கு திருமணம் நடக்கும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், நீ சுகமா இருப்ப. அந்த தேசத்துல உன்னை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்களே, அந்த தேசம் தேவனுடைய தேசம், இந்த தேசமா இந்த 2 மக்களுக்கும் செட் ஆகாத, ஏத்துக்க மாட்டாங்களே, நான் என்ன செய்ய முடியும்? நீ ஏன் அப்படின்னும் போது, இல்ல, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், ஆமென், உன் தேவன் என்னுடைய தேவன், நான் வருகிறேன் என்று வந்தாள். அவளுடைய முந்தின சீர் அதை பார்க்கும் பொழுது அவள் மோவாப் தேசத்திலே வாழ்ந்திருக்கலாம், மோவாப் தேசத்தில் அவள் சுகமாய் இருந்திருக்கலாம். ஆனால் நடந்தது என்ன? இவள் இங்கே வருகிறாள். எங்கே? பெத்லகேமுக்கு வருகிறாள். பெத்லகேமுக்கு வந்து பெத்லகேமிலே பார்க்கிறாங்க, சாப்பிடுறதுக்கு வழி இல்லை, ஒண்ணுமே இல்லை. நான் என்ன செய்ய முடியும்? நான் எப்படி போக முடியும்? அப்படின்போது
ஒரு காரியம் சொல்றாங்க. இஸ்ரவேல் தேசத்திலே அறுப்பு அறுக்கும் பொழுது ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்குமாக சில கதிர்களை நிலத்திலே போட்டுவிட்டு போய்விடுவார்கள். அதை இல்லாதவர்களும் ஏழைகளும் வந்து அதை பொறுக்கி கொண்டு போய் அதை கொடுத்து அதை விற்று அதை சாப்பிட்டு தன்னை நிரப்பிக் கொள்வார்கள், தன் வயிற்றை நிரப்பிக் கொள்வார்கள். அப்படியாக இவளும் போகிறாள். ஒரு 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 நிலத்திலே போயிட்டு கதிர் பொறுக்குகிறாய் போகிறாள். நிலத்திலே கதிரை பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள். அவருடைய நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாத நிலை. அவன் வீட்டுக்கு வந்தா அவனுடைய புருஷன் செத்து போயிட்டான். ஒண்ணுமே இல்லை, குடும்பமே பாழாக்கப்பட்ட நிலைமை, அடிமை நிலைமை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பிச்சைக்கார நிலைமை, போய் பொறுக்கிதான் சாப்பிடணும். இந்த நிலைமையிலே இருக்கும் பொழுதும் அவர் தேவனை நோக்கி வந்தால், தேவனை நோக்கி வந்து அவர் சொல்றா, நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். தேவ பிள்ளையே, அவளிடத்திலே இருந்த அந்த வைராக்கியம், அவளிடத்திலே இருந்த அந்த தேவ வல்லமை, தேவ பாதுகாப்பு அவளை உயர்த்தினது. மீண்டுமாய் தேவன் அவளுக்கு நற்சீரை உண்டாக்கினார். ஆமென். நற்சீர் உண்டானது எப்படி என்று பார்க்கும் பொழுது, அவள் ஒரு நாள் அவரோட கூட போய் அவள் குறித்தே அந்த நிலத்தின் உரிமையாளராகிய போவாசினுடைய களத்திலே போய் படுத்துக் கொள்கிறாள். படுத்துக் கொள்ளும் பொழுதுதானே அவன் போவாஸ் போர்வையை விரி என்று சொல்லுகிறார்கள். தேவ பிள்ளையே, போர்வை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, போர்வை என்பது திருச்சபையை குறிக்கிறது. ஆமென். கர்த்தாவே, என் மேலே போர்வையை நீர் விரியும் ஆண்டவரே, என்னை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்கிறார். அதாவது 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நீர் உம்முடைய அடியார் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றார். ஆமென். நாம கூட சுதந்திரவாளிங்க, நாம கூட ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவங்க. ஆனால் ஆசீர்வாதம் இல்லாதபடி, வறுமையிலே நாம் ஆசீர்வாதம் இல்லாதபடி, கஷ்டத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்படாதபடி வியாதியிலே தரிக்கிறோம் என்றால் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் சரியானபடி தேவ சமூகத்திலே போய் இருப்பதில்லை, சரியானபடி தேவனை நோக்கி பார்ப்பதே இல்லை. நடந்தது என்ன? கதிர் பொறுக்கி கொண்டிருந்தவள் அவன் பார்க்கிறான். மறுநாள் காலமே எழுந்து அவளை பிரித்து ஒரு போர்வையை விரி என்று சொல்லி அவள் முறித்து 6 படி கோதுமையை அளந்து அவள் கொடுத்தான். ஆமென். யார் என்ன? இவன் சாதாரண ஆள் இல்ல, இவன் பெரிய கோட்டீஸ்வரன். கூட ஆளை கூட கூப்பிடல, வேலைக்கு ஆளை கூப்பிடவில்லை. அவனே குனிந்து வார்கோதுமையை எடுத்து அவளுக்கு கொடுத்தான். ஆமென். எங்க இருந்தவ? அடிமையா இருந்தவ, பாவமானவ, ஒன்றுமே இல்லாதவ. ஆனால் இன்றைக்கு அவன் கொடுத்த, அவன் சொல்றான், நான் போறேன், இன்னொரு சுதந்திரவாளி இருக்கிறான், அவனை நான் விசாரிக்கிறேன், அடுத்து நான் காரிய வேண்டிய சேர்க்க சொல்றான். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். லைஃப் டைம் செட்டில்மெண்ட் பண்றேன். நான் சொன்னா ஒண்ணுமே இல்லை, ஆனா உனக்கு லைஃப் செட்டில்மெண்ட் பண்ற, லைஃப் டைம் செட்டில்மெண்ட். உன் வாழ்க்கை அமோகமாக இருக்கும், உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அவள் செய்த காரியம் ஒரே ஒரு காரியம், உன் தேவன் என் தேவன், என்னை மற்ற காரியம் வேணா, தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்தால் நடந்தது என்ன? அவள் பெரிய அந்த எந்த இடத்துல போயிட்டு கதிர பொறுக்கினாலோ அந்த நிலத்திற்கு அவள் உரிமையாளராய் மாறி போனாள். கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார், கர்த்தர் அவளை பெருக பண்ணினார். அவருடைய முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தின சீர் ஆசீர்வாதமாய் மாறி போனது, பிந்தின சீர் மகிமையாய் மாறி போனது. பிந்தின சீரை பார்க்கும்போது எல்லா விதத்திலும் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். யோசித்து பாருங்க, நாம ஏன் இப்படி இருக்கணும்? ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு, உனக்கு முந்தைய சீரை காட்டிலும் நற்சீர் உண்டாக்க செய்வேன். ஆமென். எந்த விதத்திலும் சரி, கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்யாதீங்க, கர்த்தரோடு இசைந்து இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. ஆமென். கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களுடைய முந்தின வாழ்க்கையை யோசிக்காதீங்க, நான் இப்படி இருந்தேனே, என் வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, இப்படி யோசிக்காதீங்க. அதை காட்டிலும் மேன்மையானதை கர்த்தர் தருவார். ஆமென். முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக்க செய்வேன், முந்தின நிலையை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக்க செய்வேன். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். கர்த்தர் எல்லா விதத்திலும் சரி, தகப்பன் வீட்டிற்கு வரும்பொழுதுதானே கர்த்தர் மீண்டுமாய் அவனுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும்
அப்படியாய் ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை யோசிக்கலாம், நான் தேவனிடத்திலே பாவம் செய்து நான் தூர போனேனே என்று யோசிக்கலாம். கவலை கொள்ளாதீர்கள். ஆண்டவர் மீண்டுமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், மீண்டுமாக ஒரு துவக்கத்தை கொடுக்கிறார். நீங்கள் மீண்டுமாக தேவ சமூகத்தில் வாங்க, நீங்கள் மீண்டுமாக தேவனிடத்துல வாங்க. அதை காட்டிலும் நீங்க நல்லா இருப்பீங்க. அந்த வாழ்க்கையை காட்டிலும் வருகின்ற வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இதை காட்டிலும் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். ஆகவே இருந்து நான் பாழ்கடிக்கப்பட்டு போனேன், நான் வெறுமையாய் போனேன், நான் நிந்தைக்கு போனேன், என்னுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விட்டு என்று கலங்காதே. கர்த்தர் உன்னை மீண்டுமாய் அழைக்கிறார், மீண்டுமாய் உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிறார், மீண்டுமாய் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் உருவாக்கிறார். எதையும் யோசிக்காதீங்க, தேவ சமூகத்திலே காத்திருங்கள். ஆமென். உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். ஏனென்றால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்படும் பொழுதுதானே கர்த்தர் மீண்டுமாய் உங்களை உயர்த்த அவர் விரும்புகிறார். ஆமென். தேவ கிருபை என்னை மீண்டுமாய் உயர்த்த போகிறது. யோசிக்கலாம், ஒன்றுமே இல்லாத நிலை. ரூத்தை பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை, புருஷன் மறிச்சிட்டான், உறவு மறித்து விட்டது, நான் போகிற அந்த தேசத்துக்கு எனக்கு ஆகாது, என்னை ஏத்துக்க மாட்டாங்க, நான் மோவாப் பெண்ணாலே என்னை அடிமையை விட கேவலமா பார்ப்பாங்க, என்னை ஒன்றும் இல்லாம பண்ணுவாங்க, ஆனாலும் நான் போவேன், உன் தேவன் என் தேவன் சொன்னான், இந்த தேவன் எனக்கு வேணும்னு சொன்னான். ஆனால் நடந்தது என்ன? அந்த மோவாப் தேசத்திலே அவள், அந்த மோவாப் தேசத்திலிருந்து வந்த அவள் பெத்லெகேமிலே இருந்தாள். பெத்லெகேமிலே இருந்தவள் அவள் போவாசுக்கு இருந்தாள், போவாசுக்கு மனைவியா இருந்தாள். அவர்களுக்கு ஓபேத்ஏதோம் வந்தது, அவங்க சந்ததியிலே தாவீது வந்தான், தாவீது சந்ததியிலே இயேசுவானவர் உலக ரட்சகர் பிறந்தார். இந்த உலக ரட்சகர் பிறப்பதற்கு இவளும் ஒரு காரியமாய் மாறி போனாள், இவளும் ஒரு காரணமாய் மாறி போனாள். தேவ பிள்ளையே, நம்மிலே எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? தேவனுக்காக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம். தேவன் நமக்கு கொடுக்கின்ற நிலை என? உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக்கொள், நீ பரிசுத்தமாக வா, மீண்டும் வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறார். மீண்டும் வா, நான் உன்னை திரும்ப கட்டுவேன் என்று சொல்கிறார். மீண்டும் வா, உன்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் நான் மாற்றி உனக்கு புதிய வாழ்க்கை தருகிறேன் என்று சொல்கிறார். தேவ பிள்ளையே, தேவனை நாம் நோக்கி பார்ப்போம், மனுஷரை அல்ல. வேதம் சொல்கிறது, நாசிலே சுவாசம் உள்ள மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். தேவனை மாத்திரம் நோக்கி பாருங்க. ஒருவேளை மற்றவங்களுடைய ஆலோசனைகளை கேட்காதீங்க, மற்றவங்க சொல்றதை கேட்காதீங்க. மற்றவங்க சொன்னாங்க அதெல்லாம் வேணாம், இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்காது, இதெல்லாம் காட்டிலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆமேன். அது எதுவானாலும் சரி, என்ன காரியமானாலும் சரி. ஒருவேளை எனக்கு என் குடும்பத்துல எனக்கு விரோதமாக எனக்கு செய்வினை செய்திருக்கிறாங்க, என் குடும்பத்துக்கு விரோதமா காரியங்கள் இருக்குது, இதெல்லாம் இல்லைங்க, இதெல்லாம் செத்து போன ஆவிங்களை வச்சு செய்யற காரியம். என் தேவன் ஜீவன் உள்ளவர். ஆமென். அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஜீவனுள்ள தேவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆகையினால இந்த காரியம் அந்த அதெல்லாம் ஒண்ணு நம்மளை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மை பார்க்கிறார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்திலே தேவன் உங்கள் குடும்பங்களிலே உங்களுக்கு நற்சீர் உண்டாக்க செய்வார். நீங்கள் முந்தைய இருந்த காட்டிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் இதற்கு ஒரு காரியம் இருக்குது, உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். மீண்டுமாய் தேவ சமூகத்திலே உன்னை தயார்படுத்தி தேவனிடத்திலே வந்து நில். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். அல்லேலூயா.